வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். கேரளாவினுடைய வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை சூரல் மலா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இடங்களில் நிலச்சரிவு கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்பட்டது. ஸோ அதனுடைய மீட்பு பணிகளை நாம் தொடர்ந்து செய்திகளில் பார்த்துட்ருக்குறோம். மீட்பு பணிகள் நடந்துகிட்ருக்குது, ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்குது. சில நேரங்களில் தொடர்ந்து மழையும் பெய்துட்ருக்குது. அப்படின்றதுனால அந்த வேகத்தில் பல நேரங்களில் தடை ஏற்படுது. ஸோ மீட்பு பணி வேகமாக போயிட்டுருக்குது, ஆனால் அதில் தடை அப்பப்போ ஏற்படுது. ஸோ இதில் இந்தியன் ஆர்மி, இந்திய கடற்படையை சேர்ந்தவர்கள், இந்திய விமானப்படையை சேர்ந்தவர்கள், இந்திய இராணுவம் எல்லாரும் சேர்ந்து அவர்களினுடைய வேலையை ரொம்ப தீவிரமாக ரொம்ப வேகமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. 2வது உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட பெய்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தற்காலிகமான பாலத்தை, 85 அடி நீளம் இருக்கக்கூடிய அந்த பாலத்தை வெறும் 36 மணி நேரத்திலேயே இந்திய இராணுவம் ஏற்படுத்தி அதன் வழியாக ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு வாகனங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்களை மீட்கக்கூடிய வேலையை நேற்றுக்கு செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு அது வெற்றிகரமாக நடந்து அந்த மீட்பு பணிகளும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. இந்த நேரத்தில் மீட்பு படையினர் என்ன சொல்லியிருக்கிறாங்க கேரளா அரசாங்கத்தின் சார்பாக அப்படின்னா, இதுவரைக்கும் உயிரோடு இருந்த எல்லாரையும் நாங்கள் மீட்டுட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதை அரசியலாக்கியிருக்கிறாங்க அரசியல்வாதிகள். ராஜ்யசபாவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பிஸ் பேசும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய மழை வரும், இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பிஸ் ராஜ்யசபாவில் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலடி கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு அலர்ட் கொடுத்துட்டோம். 23ஆம் தேதியே உங்களுக்கு அலர்ட் கொடுத்தாச்சு. 24, 25, 26 தொடர்ந்து அலர்ட் கொடுத்துட்டு இருந்தோம். நீங்கள் சரியாக வேலை செய்யலைன்னா யார் என்ன பண்ண முடியும்? அது போக மத்திய பேரிடர் மீட்பு துறையில் இருந்து 9 குழுக்களை நாங்கள் 23ஆம் தேதியை அனுப்பிட்டோம். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 3 குழுக்களை 26ஆம் தேதி அனுப்பியிருக்கிறோம். இந்த குழுக்களை வைத்து நீங்கள் என்ன செஞ்சீங்க? நாங்கள் அலர்ட் பண்ணி இவ்வளோ வேலையை செஞ்சுருக்கிறோம், நீங்கள் ஏன் நீங்கள் அலர்ட் ஆகலை? இதற்கு முன்னாடி ஒடிசாவுக்கும் குஜராத்துக்கும் இதே மாதிரியான பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் இந்த மாதிரி அலர்ட் கொடுத்தோம். அவங்க சரியான நடவடிக்கை எடுத்தாங்க. பெருமளவில் உயிர் சேதத்தை தடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்துட்டீங்க. ஸோ இதற்கெல்லாம் நான் காரணம் கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அங்கிருந்த மலையில் இருந்த மக்களை அவங்க இறங்கி வரமாட்டேன்னு சொன்னாங்களா, இல்லை நீங்கள் இறங்கி போக வேணான்னு சொன்னீங்களா? உங்களை தடுத்தது எது அப்படின்ற கேள்விகளை எல்லாம் நான் எழுப்பினேன்னா நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? சும்மா போகிற போக்கில் ஏதாவது சொல்லாதீங்க. உலகத்திலேயே அடுத்த 7 நாட்களுக்கு வானிலையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்ன்ற கணிக்கக்கூடிய விஷயங்களை 4 நாடுகள் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. அந்த 4 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஸோ அதனால் உங்களுக்கு 7 நாட்களுக்கு முன்னாடியே அலர்ட் கொடுக்கப்பட்டது. நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்துட்டீங்க. முதல்ல இதை படிங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறமா இது குறித்து முதல்வர் பினராயி விஜயன் கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவங்க 23ஆம் தேதியிலிருந்து ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருந்தாங்க, ரெட் அலர்ட் கொடுக்கல. 20 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 50 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்திருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க கரெக்டாக இது பண்ணல அப்படின்றத சொல்லியிருக்கிறாரே தவிர 9 தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய 9 குழுக்கள் வந்திருக்குது. அதற்கான பதில் அப்படின்றத அவர் கொடுத்த மாதிரி தெரியல. செய்தி ஊடகங்களும் கூட இந்த மாதிரி அவர்கள் சரியான அலர்ட் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரலன்னு சொல்கிறவங்க 9 படை பெரிய குழுவை அனுப்பியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் 3 குழுக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அதை வைத்து இவர்கள் என்ன செய்தார்கள், என்ன காரணத்துக்காக அப்படி ஒரு குழுவை அனுப்பினாங்க, அதை பற்றின எந்த ஒரு விளக்கத்தையும் நிறைய ஊடகங்கள் கொடுக்கல அப்படின்றதை நம்மளால் கவனிக்க முடிகிறது. ஸோ அதற்கப்புறம் பினராயி விஜயன் நான் இந்த நேரத்தில் யார் மேலேயும் பழி போட விரும்பலை, இந்த மாதிரியான விஷயத்தில் நாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்றத ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிடுறாரு. பினராயி விஜயனை ரொம்ப க்ளோஸாக கவனிக்கிறவங்க, அவருடைய ப்ரெஸ் மீட், அவருடைய மேடை பேச்சுகளை கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். அவர்லாம் யாருக்கிட்டையும் லேஸில் வளைந்து கொடுக்கக்கூடிய நபர் கிடையாது. ஒரு நார்மலாக டெக்னிக்கலாக ஒரு மைக்கு வேலை செய்யலை அப்படின்னா அந்த மைக்கு அந்த டெக்னீஷியன் கூட அவ்வளோ கோபப்படக்கூடிய ஒரு மனுஷன். பொறுமை அப்படின்னா எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பர்சன் தான் பினராயி விஜயன். ஸோ அவர் இவ்வளோ பொறுமையாக பெருந்தன்மையாக பேசுகிறார் அப்படின்னா தப்பு யார் சைடில் இருக்கணும் அப்படின்றத நம்ம யூகிச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது முதல்வரினுடைய பேரிடர் நிவாரண நிதி. ஸோ இது சம்மந்தமான ஒரு போஸ்ட் முதல்வர் தரப்புலேருந்து பகிரப்பட்டிருந்தது. ஸோ அது சம்மந்தமாக சில ஊடகங்கள் இதற்கு முன்னாடி 2019 மழை வெள்ளம் ஏற்படும் பொழுது முதல்வரினுடைய நிவாரண நிதிக்கு பலர் பணம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த பணம் முறைகேடாக செலவழிக்கப்பட்டதுன்ற குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை சில ஊடகங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கொடுங்க, இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்குறாங்க அப்படின்றத விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரியான ஊடகங்கள் மேலெல்லாம் இப்போ கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேரிடர் நிவாரண நிதிக்கு பணம், அதற்கு எதிராக கமெண்ட் பண்ணுறவங்க எல்லார் மேலேயும் கேஸ் போடக்கூடிய விஷயத்தை
தற்பொழுது கேரளாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிச பினராயி அரசாங்கம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடிகிறது. ஸோ இதற்கு முன்னாடி கோவிட் வரும்பொழுது அதை அவர்களுக்கான ஒரு பாலிடிக்ஸ் மைலேஜாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அவர் 2வது முறையாக வெற்றி பெற்றார் அப்படின்றதையும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர்கள் அரசியலுக்கான ஒரு முதலீடாக செய்ய பார்க்குறாங்க, அவர்களுக்கான ஒரு விஷயமா பார்க்குறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு ஊடகங்கள் மேலே, ஊடகவியலாளர்கள் மேலே, கருத்து சொல்கிறவங்க மேலெலாம் வந்துட்டு கேஸ் போடுறது என்ன மாதிரியான நியாயம் அப்படின்றது தெரியலை. ஸோ மாறி வந்துட்டு பழி போட்டுட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த நேரத்தில் ஒடிசா மாதிரியான மாநிலங்கள்லேருந்து நம்ம பல பாடங்களை கற்றுக்கணும். ஸோ அவர்கள் ஒரு காலத்தில் நம்மை விட பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம் தான். நம்மை விட இன் சென்ஸ் தமிழ்நாடு, கேரளா 2 மாநிலங்களையும் கம்பேர் பண்ணும் பொழுது ஒடிசா ஒரு பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம் தான். அந்த மாநிலத்தில் அதிகமான இயற்கை பேரிடரை சந்திக்கக்கூடிய மாநிலங்களில் அதுவும் ஒன்று. அது கற்ற பாடத்தை வைத்து இன்றைக்கு உயிரிழப்புகளே இல்லாத இயற்கை பேரிடரை அது சந்தித்து வெற்றிகரமாக சாதித்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான மாநிலங்களால் முடியுது அப்படின்னா ஏன் கேரளா மாதிரியான மாநிலத்தால் முடியல அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்குது. ஸோ இந்த இழப்பு ஏற்பட்டு முடிச்சிருச்சு, நம்ம யார் மேலேயும் பழி போடுறதுக்கு கிடையாது. இனிமேலாவது சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய காலத்தில் செய்தோம் அப்படின்னா அப்பாவி மக்களினுடைய உயிரிழப்புகள் ஏற்படாமல் நம்ம தடுக்கலாம். தவறு யார் செஞ்சிருந்தாலும் அவர்கள் அதை திருத்திக்கக்கூடிய வாய்ப்பாய் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு நாம் இதன் வழியாக சொல்லக்கூடியது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.